நாமினிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அப்படியே சிந்தாமணி ஆடி போயிடுறாங்க. அதாவது சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போட்டுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி முத்துவோட குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அவங்க கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான திட்டம் போட்டுறாங்க அப்படின்னா விஜயா கூட மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அப்படி அவங்க கூட இருந்தே தான் அவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டுறாங்க. அப்படி ஒரு திட்டத்தை போட்டு இந்த மாதிரி விஜயாவே வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி மாஸ்டர், அதாவது நான் செஞ்ச தப்பெல்லாம் இப்போ தான் உணர்ந்தேன். நானும் அந்த மீனா மேலே உள்ள கோவத்தில் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எனக்கு தேவை. நீங்கள் இவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு இருந்தீங்கன்னா நான் தான் அப்படி இல்லை, ஆனால் இப்போ நான் மாறிட்டேன், நான் வந்துட்டு உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொன்று சொல்றாங்க. எனக்கு ஆனால் என்ன ஒரு கோவம் அப்படின்னா இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த மீனா முத்து, குறிப்பாக அந்த மீனாவை எப்படியாவது பழி வாங்கணும், அவளை ஏதாவது செய்யணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட உதவியும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜயம் அப்படியே பயங்கர கோவத்தில் என்னோட பையனையும் மருமகளையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா, எனக்கு வர கோவத்துக்கு நான் உன்னை எதை வச்சு அடிப்பேனே தெரியாது, மரியாதை எங்க இருந்து போயிரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இந்த மாதிரி என் பையன் மருமகளை பத்தி இந்த மாதிரி எங்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லி கண்ண அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கிட்ட சிந்தாமணி அப்படியே பயத்தில் நடுங்கி போய் நின்றுட்டு இருக்கும்போது இதையெல்லாம் முத்து மீனா இவங்களுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களப்பா நமக்கு ஆதரவு அப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.